சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என கூறி சிலிண்டர் மற்றும் உணவுப் பொருட்கள் விலையை உயர்த்தினால் புகார் தெரிவிக்கலாம் என 7ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் தேனி கலெக்டர் அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது நடத்தி வரும் போர் காரணத்தினால் கச்சா எண்ணெய் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கடந்த மாதத்தில் பொதுமக்களிடையே தகவல் பரவியது. தொடர்ந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வணிக உபயோகத்திற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு வந்தது. இதன் காரணமாக சாலையோர துரித உணவு கடைகள், இரவு நேர உணவகங்கள் மற்றும் தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சில கடைகள் தற்காலிகமாக அடைக்கப்பட்டுவிட்டன. இருப்பினும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பொருட்படுத்தாமல் நடத்தி வரக்கூடிய டீ கடைகள் மற்றும் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலைகள் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல அடிப்படையாக தயாரிக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களை கூட தயாரிப்பதை நிறுத்திவிட்டனர். தேனி பகுதியில் இந்த திடீர் விலையேற்றத்தால் டீ, காபி, இட்லி உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் ₹5 வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் சில கடைகளில் மற்றும் ஹோட்டல் நிறுவனங்கள் விலைகளை ஏற்றாமல் தரத்தை மற்றும் அளவை மாற்றி அரைகுறையாக பொருட்களை தயாரித்து வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து உணவுப் பொருள் நுகர்வோராகிய பொதுமக்கள் கேட்டால் எரிவாயு தட்டுப்பாடு உள்ளது என்று காரணத்தை கூறுகின்றனர். மேலும் சிலிண்டர் பயன்படுத்தாத சில உணவு நிறுவனங்கள் கூட உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளனர். குறித்து தேனி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேனி மாவட்டத்தில் வீட்டு உபயோகம் மற்றும் வணிக ரீதியான எரிவாயு உருளைகள் தட்டுப்பாட்டினால் ஏற்படும் பிரச்சனைகள், எரிவாயு உருளைகள் நிர்ணயம் விலையினை விட கூடுதலாக விலைக்கு விற்பனை செய்வது, எரிவாயு உருளைகளை கள்ளத்தனமாக பதுக்கி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. தேனி மாவட்டத்தில் உணவகங்களில் உணவுப் பொருட்களின் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து 045462555046 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.